வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 796, நம்ம கொடுத்தது 576. ஓகேவா? அவ்வளோதான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, நாளைக்கு 783. இதை நோட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி டீட்டெயில்ஸாக வருங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது இல்லாமல் ஏபிஎஸ்சிபி 5948 நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 37. இன்றைக்கி 3796. சரி, ஒரு வேளை இப்படி மேட்ச் ஆகுமாங்கிறத பார்ப்போம். மற்றபடி இந்த கணக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு 3796 5க்கு 4 அப்படிங்கும்போது 3க்கு 2, 9க்கு 6 அப்படின்னா 8க்கு 5, 7க்கு 4, 4க்கு 5 அப்படிங்கும்போது 9க்கு 0, 8க்கு 5னா 7க்கு 4, 6க்கு 3. ஸோ 403 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 403. ஓகேவா? ஓகே, இது ஒரு ட்ரிக்கு. ரெண்டாவது ட்ரிக்கு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசியாக நம்மளுக்கு சரணக்கேதத்தில் காரோனியல் நம்மளுக்கு அடித்தது 5948. அதுக்கு மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு 3796 ரிசல்ட்டுக்கு 3க்கு 2, 7க்கு 4, 9க்கு 0, 6க்கு 3 கணக்கு வருது. இது கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதுக்கு அடுத்தபடியாக இது ரெண்டாவது ட்ரிக்கு. இது ஒரு சில நாளில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 7017 நான் எழுதிக்கிறேன். 7017. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இப்படி காமிச்சா தெரியும். அதாவது நேற்று வந்த ரிசல்ட்டையும் இன்றைக்கி ரிசல்ட்டையும் ப்ளஸ் பண்ண போகிறேன். 7017 ப்ளஸ் இன்றைக்கி என்னது ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,796. ஸோ இதை கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு 10ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 + 7 7ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 + 1 0. ஓகேவா? 10ன்னு வரும். 6 7 அப்படிங்கும்போது 13 வரும். ஸோ நேற்று வந்த ரிசல்ட்டும் இன்றைக்கி ரிசல்ட்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 10 கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு, 10 கிடச்சிருக்கு, 13 கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து இந்த லாஸ்ட்டில் இருக்க 0 எடுத்துக்கிறேன், 7 எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற 7. அடுத்து பார்த்திங்கன்னா 0 எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3 எடுத்துக்கிறேன். ஸோ 0703 ஏற்கனவே அந்த பேட்டர்னில் 2403 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 0703 2403. ஓகே. இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது ட்ரிக் என்னங்கிறத சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை கூட்டும்போது, இந்த ரிசல்ட்டை கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வச்சு ஒரு நாள் இறங்குது. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேட்டர்னில் இருக்கிறம்போது அதுலேருந்து ஒரு நம்பரில் பவரில் இறங்குது. இதுதான் விஷயம். சரி, இது ஒரு ரெண்டாவது ட்ரிக். மூணாவது ட்ரிக் என்னங்கிறது சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. இது காரோனியாவோட லாஸ்ட்டாக எந்த நம்பர் வின்னிங் வந்திருக்கோ அந்த வின்னிங் நம்பரோட சார்ட். ஸோ இன்றைக்கும் இதுலேருந்து தான் பிசி பாஸ் ஆகிருக்கு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கெஸ்ஸிங்கை பார்த்துங்க. சரி, இவங்க என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 655. கடைசியாக அடித்தது 655. அப்படிங்கும்போது இந்த கம்பெனி சார்ட்டில் 655க்கு 445 அப்படின்னு சொல்லிட்டு வருது. கம்பெனி சார்ட் வைஸ் 445 நோட் பண்ணிங்க. சரியா? 655னா 445 வருது. 445 நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 655 அப்படிங்கும்போது
நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 703 கொடுத்துருக்கேன், 403 கொடுத்துருக்கேன். இங்கே என்ன இருக்குன்றதை பாருங்கள். இங்கே 55 கீழே என்ன இருக்குது? 30. அப்படின்னா நீங்கள் பிசியில் 0330 கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா 6க்கு 4. இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 3. 1க்கு 3னா 2க்கு 4, 3க்கு 5, 4க்கு 6, 5க்கு 7, 6க்கு 8. அப்போ 830. ஸோ இதுலேருந்து நான் இந்த சார்ட்லேருந்து 830 அப்படிங்கிறது எடுக்கிறேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்து எடுத்து. ஓகேவா? 830. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த சார்ட்லேயே 655 நம்மளுக்கு பாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டு. ஓகேவா? 655 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கிற 655க்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 955 இருக்குது. அப்போ 35 வருது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல டைரெக்டாக எது 655க்கு என்ன டைரெக்டாக வந்திருக்கோ அதுலேருந்து ஒரு போர்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அவ்வளோதான். நான் 445 இங்கே இருக்கிறது ஏற்கனவே கொடுத்துட்டேன். பாருங்கள், 655 ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 655 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதுலேருந்து 655 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 755 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே? நான் 445ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே 7க்கு 4னா 6க்கு 3, 5க்கு 4, 5க்கு 9. ஸோ 349. கம்பெனி ரிசல்ட்டை வச்ச ஒரு பேட்டர்னு, கரண்ட்டில் இருக்கிறது ஒரு பேட்டர்ன், அப்படி எடுத்திருக்கேன். சரியா? உங்கள் கசிங்கில் வந்துச்சுன்னா பார்த்து எடுத்துங்க. இன்றைக்கி பிசி வந்து 96 பாஸ் ஆனது இந்த பேட்டர்ன்லேருந்து தான் அப்படின்னு சொன்னால் தெரியுங்களா? அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ஏன் அந்த கம்பெனி ரிசல்ட்லேயே நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். சரி, இது வந்து சொர்ண கேரளத்தோட ரிசல்ட், பாஸ்ட் ரிசல்ட்டு. சரி, இதில் வந்து கடைசியாக என்ன அடிச்சிருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா 948ன்னு அடிச்சிருக்காங்க. சரி, இந்த 948 நான் எடுத்தேன், ஆனால் இது பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். 48. ஓகேவா? அப்படிங்கும்போது 48க்கு என்ன இருக்குங்கிறத பாருங்கள். 48க்கு 96, 48க்கு 22 இருக்குங்களா? இன்றைக்கி பிசியில் பாஸ் ஆனது 96. அதனால தான் நான் கரண்ட்டில் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த காரோனியாலர் சார்ட்லேருந்தும் 2 செட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது 548 இருக்கும்போது இந்த இடத்துல 948 அவனோட கடைசியாக அடித்த ரிசல்ட்டு. அதுக்கு 48க்கு என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 96 இங்கே வச்சுருக்கான். 48க்கு 96, 48க்கு 22. இதே மாதிரியே எங்கே வந்து 48ன்னு இப்படி இந்த பேட்டர்னில் எப்படி வருதோ, ஒரு உதாரணத்துக்கு 48ன்னு பேட்டர்ன் எடுத்தோம்னா இதில் 2-3 செட்டு வருது. இந்த பாருங்க, 48க்கு 72, 18 அப்படின்னு. ஆனால் ஒரு சில இந்த பேட்டர்னில் தான் எடுக்கிறான். கடைசியாகவும் இதே மாதிரி தான் 48ன்னு இருந்தால் இதுக்கு பக்கத்துலேயும் இருக்கிற நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகுது. இவ்வளோ தான் விஷயம் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துடுவோம். 0703 2403 830 445 349. இதுதான் கெஸ்ஸிங். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. 830 0703 2403 445 349. அவ்வளோதான். ஆல் போர்டு 3
0 4. பாருங்கள், அவங்க கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 03 30 45 70 40 80 இவ்வளோ தான் கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு நம்ம கொடுத்த தகவல் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட சந்திப்போம். விட்டதை பிடிச்சே ஆகணும், அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய விஷயங்கள் ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.